கந்தனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, அரோகரா அரோகரா, அரோகரா. அரோகரா. பச்சை மயில் வாகனனே பழனிமலை முருகா, எங்க பழனிமலை முருகா, உன்னை பாட்டெடுத்து கூப்பிடுறோம் பழனிமலை முருகா, எங்க பழனிமலை முருகா. பச்சை மயில் வாகனனே பழனிமலை முருகா, எங்க பழனிமலை முருகா, உன்னை பாட்டெடுத்து கூப்பிடுறோம் பழனிமலை முருகா, எங்க பழனிமலை முருகா. ஆறறிவு கெட்டலியே ஆறுமுகனே வாடா, நான் அறவழியை தேட அட அன்னை சக்தி பாலகனே அடியெடுத்து தாடா, நீ அடியெடுத்து தாடாம். கோலமயில் கொண்டவனே நீலகண்டன் மைந்தா, என் நெஞ்சம் எல்லாம் நிறைந்தா, பல வஞ்சனைகள் தெரிந்துவிடும் கருணை கடல் திறந்தா, உன் கருணை கடல் திறந்தாம். பச்சை மயில் வாகனனே பழனிமலை முருகா, எங்க பழனிமலை முருகா, உன்னை பாட்டெடுத்து கூப்பிடுறோம் பழனிமலை முருகா, எங்க பழனிமலை முருகா. தேவர் கொடி கொண்டவனே செங்கன் மாலின் மருகா, எங்கள் செந்தில் வடி வலகா, நீ சேவலும் மயிலும் காட்சி தந்தா சிந்தை குளிரும் முருகா, என் சிந்தை குளிரும் முருகா. சேனை படை தலைவனாக அணிவகுத்த பாலா, அந்த யுத்தம் எத்தனை நாளா, தேவசேனாதிபதி ஆனாயடா செந்தில் வடி வலகா, எங்கள் செந்தில் வடி வலகா. பச்சை மயில் வாகனனே பழனிமலை முருகா, எங்க பழனிமலை முருகா, உன்னை பாட்டெடுத்து கூப்பிடுறோம் பழனிமலை முருகா, எங்க பழனிமலை முருகா. கணங்களுக்கு அதிபதியாம் கணபதி உன் அண்ணன், அவன் கனியை வென்ற மன்னன், நீ கோபத்தோடு குன்றேறினா எங்கே போனா மாமன், அட எங்கே போனா மாமன். ஆவினன் குடிகொண்ட ஆறுமுக சாமி, நீ ஆனாய் தண்டவாணி, இந்த அடியனுக்கு அருள் புரிய அருகில் இங்கே வாணி, அப்ப அருகில் இங்கே வாணி. பச்சை மயில் வாகனனே பழனிமலை முருகா, எங்க பழனிமலை முருகா, உன்னை பாட்டெடுத்து கூப்பிடுறோம் பழனிமலை முருகா, எங்க பழனிமலை முருகா. அருணகிரி நாதனுக்கு அருள் கொடுத்த குகனே, என் அன்னை சக்தி மகனே, நீ வேலெடுத்தா விலகிடுவான் விண்ணுலக யமனே, அந்த விண்ணுலக யமனே. கார்த்திகை பால் உண்டவனே கைலைநாதன் குமரா, எங்கள் கைலைநாதன் குமரா, உன் கருணை என்னும் கதவு தன்னை கனிவுடனே திரடா, உன் கருணை என்னும் கதவு தன்னை கனிவுடனே திரடா. பச்சை மயில் வாகனனே பழனிமலை முருகா, எங்க பழனிமலை முருகா, உன்னை பாட்டெடுத்து கூப்பிடுறோம் பழனிமலை முருகா, எங்க பழனிமலை முருகா. பச்சை மயில் வாகனனே பழனிமலை முருகா, எங்க பழனிமலை முருகா, உன்னை பாட்டெடுத்து கூப்பிடுறோம் பழனிமலை முருகா, எங்க பழனிமலை முருகா, எங்க பழனிமலை முருகா, எங்க பழனிமலை முருகா, எங்க பழனிமலை முருகா.
சூலக்காரியின் சுட்டி குழந்தையே சுப்பிரமணியனே வருக. காலங்காலமாய் வாழும் தமிழுக்கு தலைவா முருகா வருக. ஓராறு மடியில் ஈராறு கரத்தில் தவழ்ந்திட்ட தமிழே வருக. மாறாத மனத்தில் மனதார நினைப்பேன் மயிலேறும் முருகா வருக. மயிலேறும் முருகா வருக. மயிலேறும் முருகா வருக. சூரனையே மார்பறுத்த தீரவேலு எங்கள் சுப்பிரமணியர் கொண்டு வந்த சக்திவேலு. சூரனையே மார்பறுத்த தீரவேலு எங்கள் சுப்பிரமணியர் கொண்டு வந்த சக்திவேலு. எங்கள் சுப்பிரமணியர் கொண்டு வந்த சக்திவேலு. அன்னை சக்தி அருள் புரிந்த கந்தவேலு அது அசுரர் கூட்டம் அழித்து மீண்டும் வந்த வேலு. அன்னை சக்தி அருள் புரிந்த கந்தவேலு அது அசுரர் கூட்டம் அழித்து மீண்டும் வந்த வேலு. சிங்கமுகா சூரனையே வென்ற வேலு. சிங்கமுகா சூரனையே வென்ற வேலு. அவன் திறமாயிரம் வெட்டி வந்த வெற்றி வேலு. அவன் திறமாயிரம் வெட்டி வந்த வெற்றி வேலு. சூரனையே மார்பறுத்த தீரவேலு எங்கள் சுப்பிரமணியர் கொண்டு வந்த சக்திவேலு. பானுகோவனை பலிகொண்ட பக்திவேலு என்றும் பரமசிவன் ஆசி பெற்ற முக்திவேலு. பானுகோவனை பலிகொண்ட பக்திவேலு என்றும் பரமசிவன்
4 வேதம் உரைத்திட்டு சூரனையும் வதைத்திட்ட வேலவா நல்ல ஓம் என்னும் மந்திரத்தை உலகுக்கு உரைத்திட்டு சரவண பவனன நில்லவாம் நல்ல ஓம் என்னும் பிரணவத்தை உலகுக்கு உரைத்திட்டு சரவண பவனன நின்னவாம் சுந்தரவல்லி ஆக 2 மணங்கிள்ளி ஆனந்த வடிவெடுத்த வேலவாம் அமிர்தவல்லி சுந்தரவல்லி ஆக 2 மணங்கிள்ளி ஆனந்த வடிவெடுத்த வேலவாம் அந்த குரத்தி ஒருத்தியிடம் மறித்து வலி அடைத்து புள்ளிமனை தேடி வந்தேன் என்றவாம் வன குரத்தி ஒருத்தியிடம் மறித்து வலி அடைத்து புள்ளிமனை தேடி வந்தேன் என்றவாம் தேரோட்ட வாசுதேவன் பாராட்ட தேவர் வடை காக்க வந்த வேலவாம் வாயு பகவான் தேரோட்ட வாசுதேவன் பாராட்ட தேவர் வடை காக்க வந்த வேலவாம் வண்ண தேவர் கொடி கைபிடித்து புள்ளிமயில் ஏறிக்கொண்டு மக்களினம் காக்க வந்த மன்னவாம் வண்ண சேவர் கொடி கைபிடித்து புள்ளிமயில் ஏறிக்கொண்டு மக்களினம் காக்க வந்த மன்னவாம் புரியாண்ட சூரனையே சிரமறுத்து நாரதரின் நன்மொழியை கேட்டவாம் வீர மகேந்திரா புரியாண்ட சூரனையே சிரமறுத்து நாரதரின் நன்மொழியை கேட்டவாம் நம்ம நாகனுக்கு தம்பியாக வீரமணி கண்ணனாக வேலெடுத்து வேட்டையாட வந்தவாம் நம்ம விநாயகனுக்கு தம்பியாக வீரமணி கண்ணனாக வேலெடுத்து வேட்டையாட வந்தவாம் கிழவனாகி குமரியான வள்ளியிடம் குறும்புத்தனம் செய்த எங்கள் சின்னவாம் குடுகுடு கிழவனாகி குமரியான வள்ளியிடம் குறும்புத்தனம் செய்த எங்கள் சின்னவாம் எனக்கு தேனும் தீனை மாவும் கொண்டு வா பசிக்குதுன்னு பசியாரி சுயரூபம் கொண்டவாம் எனக்கு தேனும் தீனை மாவும் கொண்டு வா பசிக்குதுன்னு பசியாரி சுயரூபம் கொண்டவாம் குன்றேறி நின்றவனே வேலவாம் எப்பா குன்றேறி நின்றவனே வேலவாம் எங்கள் குறவல்லி மணாலனே குறிஞ்சிவன தலைவா குன்றேறி நின்றவனே வேலவாம் எப்பா குன்றேறி நின்றவனே வேலவாம் உனை பாடும் தொழிலின்றி வேறில் இல்லை, என்னை காக்க உனையின்றி யாரும் இல்லை.
காக்க உனையின்றி யாரும் இல்லை முருகா. அமுதம் இருக்கின்ற பொற்குடமே, இயற்கை அழகு வழிகின்ற எழில் வனமே, குமுத இதழ் விரிந்த பூச்சரமே, உந்தன் குறுநகை தமிழுக்கு திருவரமே. உனை பாடும் தொழிலின்றி வேறு இல்லை, என்னை காக்க உனையின்றி யாரும் இல்லை முருகா. சிகரத்தில் சுழலும் மயில் இசை கேட்குது, சிந்தையில் சுழலும் உன்னாமமே பாடுது. தந்தையின் கண்ணாடி போலே சத்தியம் தரும் திருநாமமே முருகா. உனை பாடும் தொழிலின்றி வேறு இல்லை, என்னை காக்க உனையின்றி யாரும் இல்லை முருகா. விரைவாய் வருவாய் அழகா, விளையாட ஓடி வா முருகா. கண்களில் கனிவு தூண்டும் கந்தா உந்தன் சாயல், மரமணி போல மின்னும் மயில் மீது ஏறியவாள். துளியில் ஆசை தேங்கி தொழுகையில் கண்ணீர் வாடும், தூய நட்பை தந்த என்னை தூக்காமல் விட்டாயேன். அடியாரை வாட வைப்பாய் அடியேன் உனக்கில்லையா, அன்பாலே அழைத்த போது அழகாய் வராதையே. அழகா விளையாட ஓடிவா, அடியேன் மடியில் விழுந்து வா.
சிவனின் தீபம் தாய் பார்வதி நிழலே அந்த இவன் வாழ்த்து நீயே அதை மறப்பாயேன் விளையாடும் சின்னவனே வேலுடலிய வீரனே வெண்மதி சாயல் கொண்ட விஜய சூர வெற்றியனே விரைவாய் வருவாய் அழகா விளையாட ஓடி வா முருகா விளையாட ஓடி வா முருகா ஓம் அருள்வேல் போற்றி ஓம் அபயவேல் போற்றி ஓம் அழகுவேல் போற்றி ஓம் அரியவேல் போற்றி ஓம் மயில்வேல் போற்றி ஓம் அனையவேல் போற்றி ஓம் அன்புவேல் போற்றி ஓம் அற்புதவேல் போற்றி ஓம் அட்கொள்வேல் போற்றி ஓம் ஆளும் வேல் போற்றி ஓம் ஆகயவேல் போற்றி ஓம் ஆழிவேல் போற்றி ஓம் மினியவேல் போற்றி ஓம் வீரவேல் போற்றி ஓம் மீட்கும் வேல் போற்றி ஓம் மீடிலவேல் போற்றி ஓம் முக்ரவேல் போற்றி ஓம் உயர்வேல் போற்றி ஓம் எழுவேல் போற்றி ஓம் எளியவேல் போற்றி ஓம் எரிவேல் போற்றி ஓம் மதிர்வேல் போற்றி ஓம் மொழிவேல் போற்றி ஓம் ரத்வேல் போற்றி ஓம் ஓங்கரவேல் போற்றி ஓம் கதிர்வேல் போற்றி ஓம் கனகவேல் போற்றி ஓம் கருணைவேல் போற்றி ஓம் கந்தவேல் போற்றி ஓம் கட்டவேல் போற்றி ஓம் கம்பிவேலால் போற்றி ஓம் கூர்வேல் போற்றி ஓம் குருவேல் போற்றி ஓம் கொற்றவேல் போற்றி ஓம் சமர்வேல் போற்றி ஓம் சக்திவேல் போற்றி ஓம் சதுர்வேல் போற்றி ஓம் சண்முகவேல் போற்றி ஓம் சிறை நீக்கும் வேல் போற்றி ஓம் சீனவேல் போற்றி ஓம் சூரவேல் போற்றி ஓம் சுழல்வேல் போற்றி ஓம் சுழல்வேல் போற்றி ஓம் சங்கரவேல் போற்றி ஓம் ஞானவேல் போற்றி ஓம் ஞான ரட்சகவேல் போற்றி ஓம் தாரைவேல் போற்றி ஓம் தனிவேல் போற்றி
ஓம் முருகன் வேல் போற்றி, ஓம் முத்திவேல் போற்றி, ஓம் ரத்தின வேல் போற்றி, ஓம் ராஜவேல் போற்றி, அருணமோசன வேல் போற்றி, ஓம் வடிவேல் போற்றி, ஓம் பலவேல் போற்றி, ஓம் வளர்வேல் போற்றி, ஓம் வழிவிடுவேல் போற்றி, ஓம் விளையாடும் வேல் போற்றி, ஓம் வீரவேல் போற்றி, ஓம் விசித்திர வேல் போற்றி, ஓம் வெல்வேல் போற்றி, ஓம் வெற்றிவேல் போற்றி, ஓம் ஜெயவேல் போற்றி, ஓம் ஜெகஜோதி வேல் போற்றி, ஓம் சரவணபவா போற்றி, ஓம் பழனி வேலா போற்றி, ஓம் செந்தில் வேலா போற்றி, ஓம் கந்த வேலா போற்றி. தமிழ் மனம் வீசும் தெய்வமே, திருப்புகள் பாடும் வேலனே, மடை போல் அருள் கொட்டும் தந்தை, மயில் மீது வருவாய் ஐயா. வேல் கொண்ட வீரமுருக, வீர வீரமுருக, வீர வீரமுருக, வேலா செந்தில் முருக, வேல் கொண்ட வீர முருக, வீர வீர முருக. குன்றில் விளங்கும் கணபதி தம்பி குமரன் நாமம் புகழ்வோம் நாங்கள், கண்கள் நீரால் கலங்கி நின்றோம் கந்தா, உந்தன் கருணை வேண்டும், அருள் தரும் முருகனே, அம்பலமே ஆழ்வானே, அருள் தரும் முருகனே, அம்பலமே ஆழ்வானே, வேல் கொண்ட வீர முருகா, வீர வீர முருகா. அருவம் உருவம் இரண்டும் கடந்தவன், அழகான சாமி எனும் பெயர் பெற்றவன், அம்மா உமையவளும் அப்பா சிவனும் பணிந்தவன், ஞான மலராய் மலர்ந்தவனே, ஏழை மனதை காத்தவனே, பாலரிடமும் பாசமிதுவே, மென்மைதான் உந்தன் தன்மைதானே, வேல் கொண்ட வீர முருகா, வீர வீர முருகா. வளர்வாய் கந்தா வட பழனியில், வழிபட வாழ்வை அருள்வாய் நீ, பழனிமலை பாதையில் வரும்போது பார்த்தொரும் உன் பெயர் பாடுவே, பாடுவோம் பாடுவோம் முருகா உந்தன் நாமம், வாழும் நாடெல்லாம் வேலாயுதம் காப்பாகட்டும், வேல் கொண்ட வீர முருகா, வீர வீர முருகா. கந்த சஷ்டி கவசம் போல் உன் நாமமே எனக்கவசம், உன்னை நினைத்தவுடன் எல்லா தீமையும் விலகும், விலக்கும் விலக்கும் பாவமும் விலக்கும், சிந்தனைதான் தூய்மையாகும், வேல் முருகா நம்மை ஆழ்வான், வேல் கொண்ட வீர முருகா, வீர வீர முருகா. வா முருகா வா முருகா, வேல் முருகா வா முருகா, வாழும் உள்ள முன்னையே தியானிக்குது முருகா.
அருள் தரும் வேலனுக்கு வெற்றி வேல் முருகனுக்கு வீர தெய்வ முருகனுக்கு அரோகரா அரோகரா பண்றீங்கன்னா பூமாதேவியை எல்லாரும் தொட்டு கும்பிடுங்க. எல்லாரும் பூமாதேவியை 3 முறை தொட்டு கும்பிடுங்க. நம்ம காலையில் எழுந்தவொடனே செய்யக்கூடிய முதல் வேலை என்னையா இருக்குன்னா, படுக்கையில் நல்லா சமணம் கொட்டி உட்காந்து பூமாதேவியை தான் முதல்ல 3 முறை தொட்டு கும்பிடணும். இந்த ஊரில் எவ்வளோதோ பூமி இருக்குது, இந்த பூமி மட்டும் இந்த 4 பேருக்கு நல்வழி செய்யக்கூடிய கோயிலாக அது அமர்ந்திருக்குது. எத்தனை மாட மாளிகை கோட கோபுரம் இருந்தாலும் அடுத்தடுத்து வித்துட்டு போயிடுவாங்க, கோயிலை ஆட்டி விற்க முடியாது. அதனால தான் அடியன் கோயில் கட்டிகிட்டு இருக்கேன். சாதி சுவாமிகள் கோயிலே கதியாக இருக்கார். ஹரிஹி ஓம் அசசுத்தோதகம் பிரதாயா, கொஞ்சோண்டு ஜலத்தை கையில் வாங்கி கீழே விட்டுருங்க. ஹரிஹி ஓம் அசசுத்தோதகம் பிரதாயா, ஜலத்தை அப்படியே கீழே விட்டுருங்க. அப்படியே சாப்பிடுங்க. ஓம் கேசவாய நமஹா சாப்பிடுங்க. மாதவாய நமஹா சாப்பிடுங்க. கோவிந்தாய நமஹா சாப்பிடுங்க. ஹரிஸ்ரீ கிருஷ்ணாய நமஹா. ஜலத்தை 2 கையிலையும் தடவி கீழே விடுங்க. கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஏன் கிருஷ்ணார்ப்பணமஸ்துன்னு சொல்கிறோம்னா, எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலை ஏதாவது நமக்கு பிடித்த கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். அப்படி சமர்ப்பணம் பண்ணும் பொழுது அது 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்காக பெருகும். கர்ணன்ட்ட கிருஷ்ண பரமாத்மா மாறு வேஷத்தில் ஒரு புரோகிதர் வடிவில் கேட்குறார். அப்போ கர்ணன் யுத்த களத்தில் இருக்கிறான். எனக்கு உன்னை தேடி வந்திருக்கேன்னு, நீ வீட்டுக்கு வந்திருந்தீங்கன்னா மாளிகைக்கு வந்திருந்தா நீ கேட்டதெல்லாம் கொடுத்துருப்பேன். யுத்த களத்தில் வந்திருக்கேன், இருந்தாலும் நீ என்ன பண்ணுற, இப்போ என்னால் எது தர முடியுமோ அதை கேளுங்கிறான். அதுதான் அறிவு, அதுதான் ஞானம். அவர் பார்க்குறாரு, இதுவரையிலே நீ செய்த தர்மத்தை எல்லாம் எனக்கு தாரை வாத்து கொடுங்கிறாரு. அப்போ கர்ணன் என்ன சொல்கிறான்னா, அங்கே தான் கர்ணன் உயர்ந்து நிற்கிறான். இப்போ கர்ணன் என்ன சொல்கிறான், இதுவரையிலும் நான் செய்த தானத்தையும் இப்பொழுது நான் செய்ய போகிற தானத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துறேன். எனக்கு ஒன்றுமே இனிமே கிடையாது, எனக்கு ஒன்றுமே வேணான்னு சொல்லி தர்மத்தை எல்லாத்தையுமே தாரவத்து கொடுத்துட்றான். அப்புறம் தான் கர்ணன் இறந்து போகிறான். அதனால் நான் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ண, அது இல்லைன்னா அவன் மனுஷன் கிடையாது. சமீபத்திய ஒரு பெரியது ஒரு சிந்தனை, அது என்னுடைய 20 வருடமாக என்னுடைய மனதில் இருந்த ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சி உண்மையான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு இங்கிலீஷ்காரர் என்ன பண்ணுறாரு, ஒரு பிரம்மாண்டமான புக் எழுதி இது உலகம் ஃபுல்லாக விற்கிது. அந்த புத்தகத்தின் பேர் தவளையின் பிரார்த்தனை. எதோட பிரார்த்தனைங்க? அந்த புத்தகத்து பேரே தவளையின் பிரார்த்தனை. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, மனிதனுக்கு ரொம்ப தேவையானது எதுனா தண்ணி. காலையிலேருந்து பாருங்கள், தண்ணிக்கு படாபாடு பட்டோம். தண்ணி ஒரு பெரிய விஷயம், மழை பெரிய விஷயம். அதான் வான்மிகில் வளாது பெய்கன்னு சொன்னாங்க. அப்போ இது தண்ணி வேணும்னு நம்ம மழை பெய்யும் போது வேண்டதில்லை. ரொம்ப மழை பெஞ்சா அது வீணாக போன மழை பெய்யுதுன்றான். தேவையில்லாத நேரத்தில் மழை பெய்யுதுன்னு மழையை திட்டுறான். இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு ஜீவன் தான் தினமும் மழை வேணும்னு வேண்டுது, அதுதான் தவளை. அந்த வெள்ளைக்காரன் என்ன பண்ணுறான், இந்தியா சுற்றி பார்த்துட்டு அவன் ஒரு புக்கு எழுதுறான். அந்த புக்கினுடைய பேர் என்ன வைக்கிறான், அங்கே தான் அவன் உயர்ந்திருக்கான். தவளையின் பிரார்த்தனைன்னு வைக்கிறான். யாருடைய பிரார்த்தனை? தவளையினுடைய பிரார்த்தனைன்னு வைக்கிறான். தவளை தான் என்ன பண்ணுறது, டெய்லி மழை வேணும்னு வேண்டுதான். நம்ம என்ன பண்ணணும், டெய்லி என்ன பண்ணணும், குளிச்சு விட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணும் பொழுது வானத்தை பார்த்து சொல்லணும். என்ன சொல்லணும்னு சொல்கிறேன், எல்லாம் சொல்லுங்கள். நாடு செழிக்க நல்ல மழை தா. 2-3 பேர் சொல்லலை, சவுண்டு கம்மியாக இருக்கு. ஊர் செழிக்க உத்த மழை தா. அப்படியா? மைக்கே எனக்கு வேண்டாம், நான் அவ்வளவு வேகமாக பேச முடியும். நாடு செழிக்க நல்ல மழை தா, ஊரு செழிக்க உத்த மழை தா. அது பாட்டுக்கு மழை எல்லாரையும் அடிச்சு கொண்டு போய் காவேரியில் விட்டுறக்கூடாது இல்லை. அதனால நாடு செழிப்படைய அளவுக்கு மழையை கொடு, ஊரு செழிக்கிற அளவுக்கு உத்தமமான ஒரு மழையை கொடு. உத்தமமான மழைன்னு இருக்கு. அதனால எல்லாரும் நல்லா மழை வரணும்னு இறைவனை முதல்ல வேண்டுங்க. நாடு செழிக்க நல்ல மழை வேணும்னு எல்லாரும் இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுடைய பிரார்த்தனை, உங்களுடைய என்ன உங்களுக்கு எல்லாம் தேவைன்னு நினைக்கிறீங்களோ, அப்படி என்ன தேவை அப்படின்னு இறைவன்கிட்ட வேண்டுறீங்களோ
அதை எல்லாருமே வந்து மனதில் வந்து பிரார்த்தனை பண்ணிங்க. உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும். இந்த வேல்மாறல் வழிபாடு தொடங்கணும் அப்படின்னு ஆரம்பித்த பொழுது எனக்குள்ள கடந்த ஒரு 6-7 வருடங்களாக இருந்த ஒரு எண்ணம் இந்த வேல்மாறல் நோட்டீஸ் அடித்த அன்னைக்கு தான் நிறைவேறுச்சு. நோட்டீஸ் அடித்து ரெடி பண்ணோன்னே ஒரு 6-7 வருஷமாக இருந்த அந்த சிந்தனை தம்பி நேதாஜி மூலமாக அது நிறைவேறி மாதம் ஆனால் எனக்கு ஒரு 15,000 ரூபா வருமானம் தர மாரி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டார். அதே இந்த வேல்மாறு எவ்வளவோ நாளாக என்னுக்குள்ளே இருந்தது, நான் அவர்கிட்ட அதை கேட்கல. ஆனால் அது என்ன ஆனிச்சு, இந்த வேல்மாறில் வந்தோன்னே அந்த நிகழ்ச்சி அப்படியே சக்கரமேறி நகர்ந்து அரசாங்க சார்ந்த விஷயத்தையும் நடத்தி கொடுத்துட்டு, அதுமாரி உங்களுக்கும் எல்லா விஷயத்தையும் நடத்தி தரும். அதனால் என்ன பண்ணுறீங்க, சங்கல்பம் பண்ணுறீங்க, கையில் வச்சு முடிங்க. உங்கள் சார்பாக ஐயா வந்து எல்லாருக்குமான ஒரு சங்கல்பத்தை பண்ணிக்குவார். நீங்கள் உங்கள் மனது உள்ளுக்குள்ளேயே எல்லாத்துக்குமான ஒரு சங்கல்பம் பண்ணிக்க, கையில் வச்சுங்க. ஐயா குருநாதர் வச்சுங்க. ஹரிஹி ஓம். எல்லாருக்குமான ஒரு சங்கல்பத்தை மனதிலே பண்ணிங்க. ஹரிஹி ஓம். அம்மோபாத்த சமஸ்த துர்தட்சே துவாரஸ்ரீ பரமேஸ்வரோ பிரதீப்தம் சுபாப்பியம் சுபாப்பியம் சுபே சோபனமூர்த்தே ஆத்திய விஸ்வபிராமணகா துதிய பராத்தே சதுவரகல்பே வைவசுத மன்வந்தரே அஷ்டாமஜுதே கலுகே பிரதமபாதே ஜம்புத்வேதே பாரதவர்ஷே மே ருகு தட்சிணதிக் பாருஷ்யே தண்டகாருண்ய சகாப்தே அஸ்மின் வர்த்தமானேன விவகாரிகே சஷ்டி சம்பத்சராணா மத்தியே வாசரஸ்து வாசராகா பானுவாசரக்தாயாம் சேமச்சீரிய விஜய வீரிய ஆயுள் ஆரோக்கிய அஷ்ட ஐஸ்வர்யானாம் தர்மார்த்தகாமிய மோட்ச சதுர்வித பலபுருஷார்த்த சித்தியர்த்தம். அருகிவோ மகா வேல்மாறல் வழிபாடு. மகா கணபதி ஆவாகயாமி, ஆசனம் சமர்ப்பயாமி, அர்க்கியம் சமர்ப்பயாமி, கந்தாம் தாரயாமி, அரித்ராட்சூர்ணம் சமர்ப்பயாமி. விநாயகர் மேலே எல்லாரும் மஞ்சள் விநாயகர் மேலே அந்த அட்சதையை கையில் அட்சதை வாங்கினவங்க தூங்க. மகா கணபதையை நமஹ. கொஞ்சம் புஷ்பம் எடுத்து விநாயகருக்கு அப்படியே இங்கே உள்ளவங்க அர்ச்சனை பண்ணுங்க. அப்புறம் எல்லாருக்கும் புஷ்பம் கீழே வரும். கொஞ்சம் கொஞ்சம் புஷ்பத்தை எடுத்து அர்ச்சனை பண்ணுங்க. ஹரிஹி ஓம். அந்த தட்டு எடுங்களா. ஹரிஹி ஓம். போடுங்க. இந்த புஷ்பத்தை பாதி புஷ்பத்தில் வைங்க. ஏகதந்தம் சூர்பக எல்லா பாதி புஷ்பம். ஏகதந்தம் சூர்பகர்ணம் கஜபக்திரம் சதுர்புஜம் பாசாங்குஷதரம் தேவம் தியாயே சித்தி விநாயகம். சுவாமிகள் எல்லாத்தையும் தொட்டு கொண்டு அழைச்சிட்டாங்க. நமகா விநாயகமூர்த்தையே நமகா வரசித்தி விநாயகாய செல்வ கணபதி ராஜகணபதி மகாகணபதமூர்த்தையை நமஹா. எல்லாரும் விநாயகர் பெருமான தியானம் பண்ணி தலையில் அப்படியே குட்டிங்க. சுக்லாம் பிரதரம் விஷ்ணம் சிவர்ணம் பிரசன்னவதனம் தியாகேது சர்வ விக்னோபசாந்தயேது மகா விக்னேஸ்வரமூர்த்தி திரும்ப 4 ஊதுபத்தி மகா விக்னேஸ்வரமூர்த்தையை நமஹா. எல்லாரும் சொல்லக்கூடிய மந்திரத்தை எல்லாம் பாடலை பாசுரத்தை எல்லாரும் சொல்லுங்க. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் 3ம் தா. இந்த பாடலை எழுதினது யாருங்க? நீங்க தமிழ் டீச்சர் உடனே சொல்லிட்டீங்க. இந்த பாடலை எழுதியது ஔவையார். யார் எழுதினதுங்க? முதல்ல குழந்தைகளுக்கு, வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் 4 பொருளை கொடுத்துட்டா தமிழை கொடுன்னு தான் ஔவையார் கேட்குறாங்க. பொன் பொருள் செல்வம்லாம் கேட்கல. என்ன கேட்குறாங்க? தமிழே ஒரு பெரிய செல்வம். தமிழ்னு நீங்கள் சொல்லுங்கள். நல்ல அழுத்தம் திருத்தமாக தமிழ்னு 108 வாட்டி சொன்னால் நோய் போயிடுங்கிறான், ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறான். அதனால் இந்த ஔவையாருடைய பாடலை எல்லா குழந்தைகளுக்கு என்ன பண்ணுறீங்க, வீட்டில் பேர குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க. இந்தமாரி விழாக்களுக்கெல்லாம் வரும்போது பேர குழந்தைகளாம் கூட்டுவாங்க. எல்லாம் செல் முடியாது. ஏதாவது புதுசாக நகை வாங்கினீங்கன்னா இந்த விநாயகரை வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா தங்கம் பெருகும். அக்கசாலை விநாயகர்னு பெரிய கடை வீதியில் இருக்கார். ஒரு கோயில் இருக்குது, பெரிய விநாயகர். ராணி மங்கம்மா வழிபட்ட விநாயகர். ராணி மங்கம்மா தங்க காசு அடித்து அவருடைய பாதத்தில் வச்சு பூஜை பண்ணுவாங்களாம். அக்கம்னா தங்கம்னு அர்த்தம். அந்த விநாயகரை தியானம் பண்ணுங்க. புதுசாக நகை எல்லாரும் தலையில் அப்படியே குட்டிங்க. நல்லா வலிக்கிற மாரி குட்டிக்கணும், சும்மா குட்டிக்கூட, நல்லா ஸ்ட்ராங்காக குட்டணும். அப்போ தான் மூளை நல்லா வேலை செய்யும். சுக்லாம்பரதரம் விஷ்ணம் சிவன்னம் பிரசன்னவதனம் தியாகேது சர்வ விக்னோபசாந்தயேது
அப்படி நல்லா வலிக்கிற மாதிரி குட்டினீங்கன்னா 2 நரம்பு புடைக்கும். நல்லா அந்த இடத்துல குட்டினீங்கன்னா கரெக்டாக 2 நரம்பு புடைக்கும். அந்த நரம்பு மூளையை போய் சுத்தம் பண்ணும், மூளையை சுறுசுறுப்பாக்கும். இந்து மதத்தில் உள்ள ஆன்மீக விஷயம் எல்லாமே மருத்துவம், எல்லாமே மருத்துவமானது. விநாயகருக்கு அப்படியே தூபத்தை காமிங்க. தூபம் தூர்வஷி தூர்வந்தம் தூர்வயம் வயம் தூபா திரசின் திரசின் தேவானாமசே யோஷிதம் அமன்னிதம் அக்கிருதம் தேவ ஓதம்சே அபந்தனா திராகா பீட்சமா சோமாசன்னா துவமா தூபமாக்ராபயாமி மகா கணபதயை நமஹா. கொஞ்சம் குறைச்சி வை தம்பி. மகா கணபதயை நமஹா. எல்லாரும் நல்லா மன உருகி விநாயகரை கும்பிடுங்க. அருகி ஓம் கைத்தல நிறை கணி அப்பமூடவள் பூரி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் மையவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொருள் திரள் புய மதையானை மத்தள வயிற்றனை முத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் இடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறமேறி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடு மப்புன மதனிடை இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே. அத்துயரது கொடு சுப்பிரமணிபடு மப்புன மதனிடைவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே. விநாயக பெருமாளே. முதாகரா தமோதகம் சதா விமுக்தி சாதகம் கலாதராவதம்சகம் விலாசிலோகரட்சகம் மநாயகைகநாயகம் நமாமிதம் விநாயகம். விநாயகருக்கு தீபத்தை காவியம் மணி எடுப்பான். தீபம் தரிசயாமி. ஓம் ஹரி ஓம். சுரசுர கணபதி சுந்தரகேசம் ரிஷி கணபதி யக்ஞசமானம் பவ கணபதி பத்மசரீரம் ஜய ஜய கணபதி திவ்ய நமஸ்தே. கஜமுகபக்திரம் கிரிசுதபுத்திரம் கணகுலமித்ரம் கணபதி மீசப்பிரியம் கரருதபர்சும் கங்கணபாணிம் கபலிதபத்மர்ஷிம் சுரதித்புவன்யம் சுந்தர நிறுத்தம் சுரசித மணிமகுணா பிரணமதேகம் பிரகடிதாளம் சட்கிரி தத்தத்தாளமிதம் லம்போதரவர குஞ்சாசுரருத குங்குமவர்ணதரம் வேதசரங்கம் மோதகஸ்தம் பிரதீஷபணசபலம் தத்தத்நயன தரவரநாக விபூஜித நானா கணபதியும் மகா கணபதயே நமஹா. ஏன் மகா கணபதின்னு சொல்கிறாங்க தெரியுமா? சாதாரண கணபதின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, எதுவுமே பெருசாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, சிந்தனை பெருசாக இருக்கட்டும், அதனால் என்ன பண்ணுறாங்க, மகா கணபதின்னு சொல்கிறாங்க. மகா கணபதயை நமஹா. எல்லாம் நல்லா மனோருகி விநாயகப் பெருமான தியானம் பண்ணிங்க. பிராணாய ஸ்வாஹா அபானாய ஸ்வாஹா ஏனாய ஸ்வாஹா உதானாய ஸ்வாஹா பிரம்மணே ஸ்வாஹா. நாரியல் கதலி பல மகா நைவேத்யா நைவேதயாமி. சுவாமிக்கு ஏன் தெரியல நைவேத்தியம் பண்ணுறோம்? சாமி தேங்காய் கொண்டு போய் என்ன சட்னியாக வைக்க போகிறாரு? சாமிக்கு எதுக்கு 108 தேங்காய் உடைக்கிறோம்? நைவேத்தியம்னா என்னென்ன அர்த்தம்னா, சமஸ்கிருத வேர்டு, தமிழில் பாவனைன்னு அர்த்தம். இறைவா நீ எனக்கு தேங்காய் கொடுத்துருக்கேன், அதை உனக்கு நான் காமிச்சிட்டு சாப்பிட போகிறேன், காமிச்சிட்டு சாப்பிட. ரெண்டாவது தேங்காய் பார்த்தீங்கன்னா ஓட்டுக்கு மேலே மட்டைக்கு உள்ளுக்குள்ள நாருக்கு அப்புறம் இன்னொரு ஓடு, அதுக்கப்புறம் வெள்ளையாக இருக்குது. இப்போ நான் வெள்ளை மனசோடு வந்திருக்கேன், எனக்கு நல்லது செய்யணும்னு அர்த்தம். நாரியல்னா தேங்காய். தேங்காய் பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது, யார் வச்சது? நம்மளால் வைக்க முடியுமா அப்படி? அதனால் எல்லாரும் இதுக்கு நைவேத்தியம்னா நம்ம எனக்கு இவ்வளோது இருக்குது, நீ கொடுத்துருக்க, யார் கொடுத்துருக்க? இந்த மாலையெல்லாம் ஏன் போகிறோம், நீ கொடுத்துருக்க, அழகாக காமிக்கிறேன். புள்ள பாடும்போது என்ன பண்ணுறோம், நல்லா பாடுறேன்னு நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம் இல்லையா? நம்மளாம் யாருடைய புள்ள? இறைவனுடைய புள்ள. நான் இவ்வளோது வசதியாக இருக்கேன்னு அவர்கிட்ட காமிக்கும் போது ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சு மீண்டும் மீண்டும் வாழ்த்துவார். அதுக்கு தான் நம்ம எது செய்தாலும், சாப்பாடு செய்தாலும் எது செய்தாலும் சுவாமிக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்டா அது சுவை அதிகமாயிடும். ஹரி ஓம்.
காமேஸ்வரோ வைஸ்ரவணோ ததாது குபேராய அப்படி காமிங்க உங்க கையில் காமி குபேராய வைஸ்ரவனாய மகாராஜ்யாய நமஹ. அடிக்கிறது வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னா குரு மே தேவா சர்வகார்யேசு சர்வதாய நமஹ. வேல்மாறலை பற்றியும் வேல்மாறல் வழிபாடை பற்றியும் நமது செல்வராணி அம்மா விளக்கமாக சொல்ல இருப்பதனால அடுத்தபடியாக அவங்க அது விளக்கமாக அதை பற்றி சொல்லுவாங்க. வேலை வணங்கினால் வெற்றி கிடைக்கும். எல்லாரும் ஹரி ஓம். எல்லாருக்கும் அப்படி காமி எல்லாரும் ஆராத்தி எடுத்துங்க. இங்கே உள்ளவங்களும் அப்படியே போய் எடுத்துக்குவாங்க. கீழே உள்ளவங்க நேதாஜி ஐயா எல்லாரும் கொடுத்துட்டு வாங்க. ஹரி ஓம். ஓதுவார் மூர்த்தி அவர்கள் காலம் கருதி அவர் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போக இருக்கிறதுனால அவர் முதல்ல கடவுள் பாருங்க எவ்வளோ வசதி கொடுத்துருக்காரு. சுருதி பாக்ஸ் கூட ஃபோன்லேயே வந்துடுச்சு. திருச்சிற்றம்பலம். பேராதரிக்கும் அடியவர்தம் பிறப்பை ஒழித்து பெருவாழ்வும் பேரும் கொடுக்க வரும் பிள்ளை பெருவாழ்வும் பேரும் கொடுக்க வரும் பிள்ளை பெருமான் என்னும் பேராளா சேரா தேவர் சிறை மீட்ட செல்வா என்று உன் திருமுகத்தை பாரா மகிழ்ந்து முளைத்தாயர் பரவி புகழ்ந்து விருப்புடன் அப்பா வாவா என்று உனை போற்ற பரிந்து மகிழ்ந்து வரவழைத்தால் வாராதிருக்க வழக்கு உண்டோ வடிவேல் முருகா வருகவே வளரும் களப குறும்பை முலை வள்ளி கணவா வருக வருகவே. ஏ தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் எனவே தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகம் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி அகரமோ
ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி அயனென வாகி அரியன வாகி அரணென வாகி அவர் மேலாய் இகரமும் ஆகியவைகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோனே இருநில மீதில் எளியனும் வாழ எனது முன் ஓடி வரவேணும் மகபதியாகி மறுவும் வலாரி மகள்களே கூறும் வடிவோனே வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ்கதி காமம் உடையோனே செககன சேகுதகுதிமே தோதி திமியன ஆடும் மயிலோனே திருமலே வான பழமுதி சோலை மலை விசை மேவு பெருமாளே இருநில மீதில் எளியனும் வாழ எனது முன் ஓடி வரவேணும் ஆறிரு கடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை குருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். நமது ஐயா திரு எறும்பியூர்ல இருக்கக்கூடிய ஓதுவாமூர்த்திகள். ஆமா, ஐயா ஓதுவாமூர்த்திகளா இருக்காங்க. அதாவது ஆன்மீகத்துல இளைய சமுதாயத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தேவார திருமுறைகள் சொல்லித்தரது ஒரு பெரிய குதிரை கொம்பான விஷயம். எல்லாம் செல்போன் அப்புறம் டிவி இந்த மோகத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு காலத்திலையும் ஐயா ஒவ்வொரு கிழமைகளை தேர்ந்தெடுத்து திரு ஆனைக்கா, திரு எறும்பியூர், வஉசி நகர், இன்னும் நிறைய இடங்கள்ல போய் தேவார திருமுறை பண் பயிற்சி சொல்லி பண்ணோட சேர்ந்து பாடல் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம திருவாவடுதுறை ஆதீனத்துடைய பண் பயிற்சி வகுப்புக்கு ஐயா தலைமை ஏற்று கணேசா ஸ்கூல்ல இன்றைய தினம் அவங்களுக்கு பண் பயிற்சி வகுப்பு இருக்கு. அந்த வேலைகளெல்லாம் தளர்த்திட்டு நமக்காக இங்க முருகப்பெருமானை பற்றி இவ்வளவு அருமையா நமக்கு பாடல் பாடி கொடுத்தாங்க. ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு விஷயம், நம்ம ஆலயத்துல குழந்தைங்களுக்காக ஒரு ஆன்மீக பயிற்சி வகுப்பு ஆரம்பம் பண்ண போறோம். அதில் பார்த்தீங்கன்னா 3 வாரங்கள் பயிற்சி, 1 வாரம் திருமுறை வகுப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சுவாமி கிட்ட கேட்டாயினமே நமது ஆலயத்துல இதுதான் முதல் முறை. ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. வெற்றிவேல் முருகருக்கு அரோகர அரோகர. அன்பனே அரணே என்று அரற்றுவார்க்கு இன்பனாகும் எறும்பியூர் ஈசனே. தின்போர் விடையான் சிவபுரத்தார் போரேறு மண்பால் மதுரையில் பிட்டமுது செய்தருளே தண்டாலே பாண்டியன் தன்னை பணி கொண்ட புண்பாடல் பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ. எம்பந்த வல்வினை நோய் தீர்த்திட்டு எமை ஆளும் சம்பந்தன் காழியர்கோன் தன்னையும் ஆட்கொண்டருளே அம்புந்து கண்ணாலும் தானும் அணிதில்லை செம்பொன்சை அம்பலமே சேர்ந்திருக்கை ஆயிற்றே. குழலொலி யாழொலி குத்தொலி ஏத்தொலி எங்கும் குழாம் பெருகி விழவொலி விண்ணளவும் சென்று விம்மி மிகு திருவாரூரில் மழவிடையார்க்கு வழி வழியாளாய் மனம் செய் குடி பிறந்த பல அடியாரோடும் கூடி எம்மானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிடம் அன்றுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம்
உருவாய் அருவாய் உலகாய் இலகாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. திருச்சிற்றம்பலம். எந்திரி சர்வேஷ் ஐயா எந்திரி எந்திரி எந்திரிங்க மேலே. பொதுவா முடிச்சுக்கலாம். ஆமாம். வெற்றிவேல் முருகருக்கு அரோஹரா, வீரவேல் முருகருக்கு அரோஹரா, சக்திவேல் முருகருக்கு அரோஹரா, ஞானவேல் முருகருக்கு அரோஹரா அரோஹரா அரோஹரா. திருச்சிற்றம்பலம். திருச்சி ஐயா வந்து இந்த விழாவை சிறப்பிச்சு கொடுத்ததுக்கு கோடான கோடி நன்றிகள் ஐயா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஹரி ஓம். அதாவது இந்த கலியுகத்தில் எப்படின்னா, நாம் ஒரு நல்ல காரியம் நினச்சி அதை வந்து செயல்படுத்தணும்னு நினைக்கும் பொழுது 100% முயற்சி பண்ணியிருப்போம். அந்த 100% முயற்சியில் 10% தான் நடக்கும். அதுதான் கலியுகம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பேர் என்னங்க? கலியுகம். அதுக்காக நம்ம முயற்சி செய்யறத விடக்கூடாது. முயற்சிகள் தவறலாம், நீ முயற்சி செய்ய தவறலாமான்னு ஒரு ஆட்டோவில் ஒருத்தர் எழுதியிருந்தார். இந்த ஆட்டோவில் உள்ள வசனத்தெல்லாம் படிப்பேன். நல்ல வசனமாக இருந்தால் ஆட்டோக்காரை நிறுத்தி நன்றி சொல்லு, நல்ல வார்த்தை இருக்கீன்னு. அவரை போய் பார்த்து அவர்கிட்ட ரொம்ப நன்றி, நல்ல வாசகம் இருக்கீன்னு. அவர் வந்து இபி, அதாவது இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை இல்லாமல் ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சாரான். இன்றைக்கி அவர் திருச்சியில் மட்டும் 250 ஆட்டோ ஓடுது, சென்னையில் ஒரு 250 ஆட்டோ ஓடுது. அதனால் நம்ம முயற்சியை, அது ஆன்மீகமாக இருக்கட்டும் வாழ்க்கையாக இருக்கட்டும், நம்முடைய முயற்சியை வந்து தவற விடாமல் நாம் வந்து அதை செய்து கொண்டே இருக்கணும். இறைவன் வந்து அதற்கான நேரம் வருகின்ற பொழுது அதற்கான மிகப்பெரிய பலனை தருவான். நம்ம வந்து மகா கணபதி ஹோமம் வந்து ஆரம்பிப்போம். முதல்ல கலச பூஜை உலகஞ்சு கொடுத்துருங்க. எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா, புண்ணிய நதியெல்லாம் தியானம் பண்ணுங்கள். கலச பூஜைன்னு என்னென்னா, இந்த கலசத்தில் வந்து உலகத்தில் உள்ள புண்ணிய நதியெல்லாம் ஆவாகனம் பண்ணுறோம். ஆவாகனம் பண்ணுறதுனா வந்து உட்காருங்கோ, எப்போது உட்காரும்போது ஒரு ஷீட்டு போட்டு உட்காரணும், கீழே தரையில் உட்காரக்கூடாதுங்கிறாங்க இல்லையா, அதை ஆவாகனம் பண்ணுறோம். புண்ணிய நதி எல்லா பேரும் சொல்லிங்க. கங்கா யநமகா, யமுனா யநமகா, கிருஷ்ணாய நமகா, கோதாவரியை நமகா, பிரம்மபுத்திராய நமகா, காவேரியை நமகா, வைதர்நதியை நமகா, மகா கலச தேவதாப்யோ நமகா. இப்போ நீங்கள் என்ன கேட்கலாம், எல்லா தண்ணியும் வந்து எல்லா புண்ணிய தீர்த்தம் உள்ளுக்குள்ளே வந்துடுச்சான்னு. கண்டிப்பாக வந்துடுச்சு. ஏன்னு கேளுங்களா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்பு இந்த செல்ஃபோன் யாருக்கா தெரியுமா? இங்கே இருந்துட்டு அமெரிக்காவில் உள்ளவங்கள பார்க்குறோம், பேசுகிறோம். அது நடக்கும்போது இது நடக்காதா? இதில் இருந்தால் அதை கண்டுபிடிச்சான். இதுலேருந்து கண்டுபிடிச்சான். இந்த மெய் ஞானத்தை என்ன பண்ணால் அவன் விஞ்ஞானமாக மாற்றிட்டான். ரொம்ப பேருக்கு தெரியாது, கூத்தாப்பார்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த கூத்தாப்பாருக்கு போனீங்கன்னா நடராஜர் இருக்கிற சிவன் சன்னதி பக்கத்தில் ஒரு மேடை இருக்கும். சுருக்கமாக சொல்கின்ற நேரத்தை கருதி ஒரு முறை அகத்திய மகரிஷி என்ன பண்ணுறாரு, நிறைய சீடர்கள்லாம் அழைச்சிட்டு அந்த கோயிலுக்கு வர்றாரு. அப்போ இந்தமாரி பசங்கள்லாம் சொல்லுறதுக்கு, சீக்கிரம் நம்ம சிதம்பரம் போய் நடராஜரை பார்க்கணும், நடராஜருடைய கூத்தை பார்க்கணும் வாங்கன்னு. அவர் சொல்கிறார், எல்லாம் வரிசையாக உட்காருங்க, இங்கேயே நடராஜரை நான் காமிக்கிறேங்கிறார். இங்கேயே அந்த கூத்தை காமிக்கிறேன் உட்காருங்கன்னு. உட்காந்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த சன்னதிக்கு பக்கத்தில் ஒரு செவுரு. எல்லோரும் உட்காருங்க, அங்கே செவுத்தை பாருங்கன்னா செவுத்தில் என்ன நடக்குது? சிவபெருமானுடைய கூத்து அங்கே காமிக்கிறாரு. டெலிவிஷன் வந்துடுச்சு. எப்படி வந்துருச்சுங்க? அப்பயே வந்துடுச்சு, 2000-3000 வருஷத்துக்கு முந்தி. ஆடுகின்றானடி தில்லையிலே அதை பாட வந்தேனவன் எல்லையிலே, திங்களும் ஆட சூலமும் ஆட விரிசடை மீதொரு கங்கையும் ஆட,
ஆடுகின்றானடி தில்லையிலே. அந்த கூத்தை பார்த்ததுனால தான் அந்த ஊருக்கு பேர் கூத்தாப்பார். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஒரு பெரிய பொருள் உள்ளுக்குள்ள இருக்கு. வண்டுவாஞ்சேரின்னு ஒரு ஊர், திருவாரூர்லேருந்து கும்பகோணம் போகிற வழியில். நான் நிறைய பேர் அந்த ஊருக்கு பொருள் என்ன பொருள் என்ன போகும்போதெல்லாம் கேட்பேன், யாரும் சொல்லலை. என்னமோ வண்டுவாஞ்சேரி போய் இதை போய் கேட்டுட்டு கிடக்கேன்னு. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவர் சொன்னார், வண்டு உலாவும் சேரி. நம்ம சேரின்னா தாழ்த்தப்பட்டவங்க இருக்கிற பகுதின்னு நம்ம நினைக்கிறோம், அது கிடையாது. சேரி என்றால் விவசாயங்கள், தானியமெல்லாம் சேர்ந்து இருக்கிற இடத்துக்கு பேர் தான் சேரின்னு வந்தது. சேர்ந்து குவியலாக வச்சுருந்தாங்க. அது வண்டு உலாவும் சேரிங்கிறது கடைசியில் மாறி வண்டுவாஞ்சேரின்னு மாறி போச்சு. அதனால இதில் வந்து எல்லா விதமான புண்ணிய நதிகளும் இதில் வந்து இருக்குது. இந்த மாரியான விஷயங்களில் தான் நாங்கள் வந்து நல்ல காரியங்களை நல்ல விஷயங்களை உங்களுக்கு சொல்ல முடியும். இல்லைன்னா சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. நீங்கள் டெய்லி என்ன பண்ணுறோம், நம்ம வந்து குளிக்கிறோம் இல்லைங்களா? குளிக்கிறது இந்த உடம்பு அழுக்கு போகிறதுக்காக மட்டும் குளிக்கலை. குளியலே 4 விதமான குளியல் இருக்குது. எத்தனை விதமான குளியலுங்க? 4 விதமான சோப் போட்டு குளிக்கிறது கிடையாது. முதல்ல என்னென்னா, காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சி 6 மணிக்குள்ளே குளிச்சுட்டாலே, பிரம்ம முகூர்த்தத்தில் குளித்தாலே எந்த நோயும் வராது. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். ஒரு 50% நடந்துடும், 50% மெதுவாக நடக்கும். அதுக்கு பேர் தான் பிரம்ம முகூர்த்த குளியல். 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே குளிச்சிங்கன்னா மனுஷனாக இருக்கலாம், துட்டு வராது, பணம் வந்து சேராது. 8 மணிக்கு மேலே 12 மணிக்குள்ளே குளித்தா அந்த உடம்பு சொல்கிறத மனசு கேட்காது, மனசு சொல்கிறத உடம்பு கேட்காது, வியாதி வந்துடும். மனசு சொல்லும் கீழே உட்காரலான்னு, உடம்பு சொல்லும் காலை வலிக்கு வேண்டாங்க, கீழே உட்கார மேலே உட்காரு. இதுக்கு என்ன காரணம்னா, எல்லாம் 8 மணிக்கு மேலே குளிக்கணும்னு அர்த்தம். 4 மணிக்கு மேலே குளிச்சா ஐயா மாரி என்ன மாரி பல மணி நேரம் உட்காந்துக்கலாம், கீழே ஒன்றும் பண்ணாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, 6 மணிக்கு குளிக்கலான்னு இருக்காங்க, அவெல்லாம் பிசாஸ் ஆயிடுறாங்க. இப்போ பிசாசுன்னு தனியாக கிடையாது, உன்னுடைய செயல் ஒன்றை பிசாசாகவும் ஞானியாகவும் மகானாகவும் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லார் வீட்லேயும் பிளாஸ்டிக் டப்பில் தண்ணி ஊற்றி குளிக்கிறோம். ஆனால் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பித்தளை குடத்துல தான் தண்ணி வச்சுருப்பாங்க. பித்தளை சொம்பு தான் மண்டு ஊற்றி குளித்தோம். முதல்ல வீட்டுக்கு போய் ஒரு பித்தளை சொம்பில் வாங்கி பித்தளை சொம்பில் தண்ணி குடிங்க. பித்தளை சொம்பை பாத்ரூமில் வச்சு தலையில் முடிச்சு குளிங்க. அந்த சொம்பில் என்ன பண்ணணும், தண்ணியை வெளியே வச்சுட்டு இந்தமாரி கடைசியாக சொம்பு மேலே கையை வைக்கணும். கடைசி கங்கா யமுனா கிருஷ்ணா கோதாவரி நர்மதா எல்லா நதியும் இதுக்குள்ளே வான்னு சொல்லிவிட்டு கடைசியாக அந்த தண்ணியை ஊற்றிக்கணும் தலையில். அப்போ ஊற்றும் போது எல்லா நதியும் அதில் வந்து சேர்ந்து அன்றாட நம்மளை புனிதப்படுத்தும். அதனால் இங்கே உள்ள கலசத்தை எல்லாம் கும்பிட்டுங்க. அருகிவோம் கலச தேவதாப்யோ நமஹா. கலசத்துக்கு ஒரு கொஞ்சம் எந்திரிச்சு புஷ்பம் போடுங்க. அருகிவோம் கங்காய நமஹா சொல்லுங்க. கங்காய நமஹா, யமுனாய நமஹா, கிருஷ்ணாய நமஹா, கோதாவரியே நமஹா, வைதர்நதியே நமஹா, காவேரியே நமஹா, மகா கலச தேவதாப்யோ நமஹா. அருகிவோம் சொல்லக்கூடிய மந்திரத்தை எல்லாம் சொல்லுங்க. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. என்னையா சமஸ்கிருதத்தில் சொல்கிற தமிழில் சொல்கிறதுன்னு கேட்டால் சொல்லுங்கள். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமே இல்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமியின் கடைக்கண்களே. இதெல்லாம் யாருக்கு தெரியுமா? அம்பாள் தருவா. எல்லா உயிரிடத்திலும் அன்பு இருந்தால் தான் தருவா. அதில் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, டெய்லி ஒரு 10 வாட்டியாக பாடிடுவேன். தளர்வறியாத மனம் வேணுங்கிறா. தளர்ந்துடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? எப்பொழுதுமே தளராத மனம் வேணும். எப்படி சொல்லிக்காம பாருங்க. அபிராமி பற்ற எவ்வளோ அழுத்தம் திருத்தமாக இருக்கார். பொண்ணு படிக்காதவர், கடைசியில் கோயில் பூசாரியாக இருந்தவர். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும். அம்மா பாருங்க, தெய்வ வடிவமாக இருக்காங்க. அந்த ருத்ராட்சம் போட்டோன்னே, ருத்ராட்சம் போட்டாவே அழகு வந்துடும். நெத்தி நிறைய பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத பொட்டு வைக்கிது. ஓங்கி ஒரு குட்டு குட்டி என்ன பண்ணணும், பெரிய பொட்டா வச்சுக்கணும். காசு கொடுத்து அந்த பொட்டை வாங்கி கொடுக்கக்கூடாது. காசு கொடுத்து அந்த பொட்டை எதுவுமே பெருசாக சிந்திக்கும் போது வாழ்க்கை பெருசாக இருக்கும். அதனால் எல்லாருக்கும் தளர்வரியா மனம் வேண்டும்.
எல்லாரும் நல்ல அம்பாளை தியானம் பண்ணி கும்பிடுங்க. இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறீங்க, அவங்கவுங்க அம்மா அப்பாவை தியானம் பண்ணி கும்பிடுங்க. எந்த ஒரு பூஜை தொடங்கும் போதும் அவங்கவுங்களுடைய அம்மா அப்பாவை தியானம் பண்ணி கும்பிடணும். ஏன்னா தாயின் சிறந்த கோவில் இல்லை. தாயின் சிறந்த கோவில் எங்கேயா இருக்கா? அன்னையும் தந்தையும் தானே அன்னையும் தந்தையும் தானே பாரில் அண்டசராட்சரம் கண்கண்ட தெய்வம் அன்னையும் தந்தையும் தானே. எல்லாரும் மன உருகி ஒரு நிமிஷம் அவங்க அம்மா அப்பாவை தியானம் பண்ணி கும்பிடுங்க. அடுத்தபடியா குருவை தியானம் பண்ணி கும்பிடுங்க. குருன்னு எல்லாருக்கும் வேணும். நானே பெரியவனு ஒரு நாள் நினைக்கூடாது. யாராவது ஒருத்தரை நாம் என்ன பண்ணணும், குருவாக வச்சுக்கணும். குரு இல்லையே கிடைக்கலன்னா அப்பர் சுந்தரர், மாணிக்க வாசகர், வள்ளல் பெருமான், அருணகிரிநாதர், யாராவது ஒருத்தரை மானசீகமாக குருவாக வச்சுக்கணும். அந்த குருவை நினச்சி தியானம் பண்ணி கும்பிடுங்க. குருப்யோ நமஹா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. ஓம் குருப்யோ நமஹா. ஹரிஹி ஓம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. அதில் ஒரு ஃபைல் இருக்கும், எடுக்கலாமா? ஞானவேல் ஒரு ஃபைல் இருக்கு, சேவ் ஃபைல் வச்சுருக்கணும். ஞானவேல் முருகனுக்கு கீழே இருக்கு நிற்க. ஞானவேல் முருகனுக்கு அரோஹரா. ஹரிஹி ஓம். அப்படியே அந்த புஷ்பத்தை வச்சுருங்க. இப்போ நாம் வந்து எந்த ஒரு செயலுக்கும் வைங்க, பரவாயில்ல வைங்க, எடுத்துக்கிறேன். ஒரு கணபதி ஹோமம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்தை புனிதப்படுத்துறது, மனதை புனிதப்படுத்துறது கணபதி ஹோமம். இப்போ நாம் வந்து உலக நன்மையை கருதி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹோம பூஜை பண்ணுறோம். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, நம்மளை சுற்றி உள்ள 8 தேவதைகளை தியானம் பண்ணி கும்பிடுங்க. நம்மளை சுற்றி எப்போதுமே 8 தேவதையை நம்ம என்ன செய்கிறோன்னு பார்த்துக்கிட்டே இருக்கு. ஹரிஹி ஓம். கட்டி வச்சிருக்க பாருங்க. வரவரதாய சர்வஜனமே யமானாய ஸ்வாஹா. குருநாதர் ஐயா, நீங்கள் ஒரு ஓம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளோம் கங்கணபதயே வரவரதாய சர்வஜனமேவ ஜமானாய ஸ்வாஹா. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னா குரு மே தேவா சர்வகார்யேஷு சர்வதாய நம ஸ்வாஹா. கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்பு பலசாரபட்சிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். ஓம். எல்லாரும் முருகப்பெருமான தியானம் பண்ணுங்க. வயலூர் முருகனை தியானம் பண்ணுங்க. திருச்செந்தூர் முருகனை தியானம் பண்ணுங்க. ஆறுபடை வீடுகளுள்ள முருகப்பெருமான தியானம் பண்ணுங்க. ஹரிஹி ஓம். நமது முருகன் கோயிலில் தான் அமர்ந்திருக்கோம். வள்ளி தீவானையோடு உள்ள முருகசுவாமியை தியானம் பண்ணுங்க. ஹரிஹி ஓம். உமா கோமலகஸ்தாப்ஜாம் ஜம்பா விதல்லாடகம் ரண்ய குண்டலம் வந்தே குமாரம் புஷ்கரஸ்ரஜம் ஸ்ரீ வள்ளி தெய்வ சேனாசமைத கல்யாண 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 பாலசுப்ரமணிய சுவாமினே நம ஸ்வாஹா. வள்ளி தெய்வானையோடு உள்ள முருகனை தியானம் பண்ணி கும்பிடணும். இச்சாசக்தி ஞானாசக்தி ஒரு மனிதனுக்கு வேணும். இந்த உடம்பை இயக்கிறதுக்கு சக்தியும் வேணும், ஞானமும் வேணும். அதான் இச்சாசக்தி ஞானாசக்தியாக தான் வள்ளி தெய்வானோடு இருக்காங்க. வள்ளி தெய்வானோடு உள்ள முருகப்பெருமான தியானம் பண்ணி எல்லாம் கும்பிடுங்க. உமா கோமல கஸ்தாப்ஜா ஜம்பான் இதல்லாடகம் ரண்ய குண்டலம் வந்தே குமாரம் புஷ்கரஸ்வஜம் ஸ்ரீ வள்ளி தெய்வ சேனாசமீத
கல்யாண பாலசுப்ரமணிய சுவாமினே நம ஸ்வாஹா. எல்லாரும் இந்த ஹோம ஜாமான தொட்டு கொடுத்து அனுப்புங்க. வாங்கிட்டோம். எல்லாரும் தொட்டு கும்பிடுங்க. வாங்க. ஹரிஹி ஓம். எல்லாரும் தொட்டு கும்பிடுங்க. ஹரிஹி ஓம். உட்காருங்கம்மா. இப்போதான் நினச்சேன் ஃபோன் பண்ணீங்களே என்னன்னு தெரியலேன்னு. ஹரிஹி ஓம். உமா கோமல கஸ்தாப்ஜ ஜம்பா விதல்லாடகம் கண்ய குண்டலம் வந்தே குமாரம் புஷ்கரஸ்தஜம் ஸ்ரீ வள்ளி தெய்வ சேனா சமீத கல்யாண 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 பாலசுப்ரமணிய. நல்ல ஞானம் உண்டாகணும்னு வேண்டிங்க. நல்ல ஞானம் நல்ல அறிவு உண்டாகணும்னு வேண்டிங்க. சரஸ்வதி தேவி தியானம் பண்ணி சொல்லக்கூடிய சரஸ்வதி மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஐம் நம சரஸ்வதி தேவியே நம ஸ்வாஹா. முதல்ல நிறைய பேருக்கு இந்து தர்மத்தில் உள்ள வார்த்தைகள் பொருள் தெரியணும். ஸ்வாகான்னா என்ன அர்த்தம்? யாராவது சொல்லுங்க. சொல்றவங்களுக்கு 1000 ரூபா நன்கொடை. நான் உன்கிட்ட நிறைய டைம் சொல்லி கொடுத்துருக்கேன், அதெல்லாம் சொல்லிடுறேன். ஸ்வாகானா என்ன அர்த்தம்னா உனக்கு 2000 தர்றேன். எல்லாம் உன்னுடையது என்பதுதான் ஸ்வாகாங்கிறதுக்கு அர்த்தம். ஆமாம். ஏன்னா ஏன் எல்லாம் உன்னுடையதுன்னா இந்த உடம்பு கண்டிப்பாக ஒன்று எரிஞ்சு சாம்பலாக போயிடும், இல்லை மண்ணோட போயிடும். விபூதி பூசுறது அதை நினச்சி தான் பூசுகிறோம். ஒரு நாளைக்கு இந்த உடம்பு சாம்பலாக நன்றி சொல்லிட்டு சாப்பிடணும். இஷ்டத்துக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்குதா? கிடைக்கல இல்லை. எவ்வளோ பேர் கிடைக்காம இருக்காங்க. அதனாலே ஸ்வாகானா தான் அர்த்தம். எல்லாரும் சரஸ்வதி கீழே வச்சு ஐயா கொஞ்சம் கொஞ்சமாக யாகத்தில் போடணும். கொஞ்சம் கிட்ட வந்துடுறீங்களா? எல்லாரும் சரஸ்வதி தேவியை தியானம் பண்ணி கும்பிடுங்க. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவதுமே சதா மகாசரஸ்வதி அம்பிகையே நம ஸ்வாஹா. இந்த மந்திரம் சாதாரணப்பட்ட மந்திரம் கிடையாது. இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் சொல்லிக்கொண்டே இருந்து என்னைக்கு நீங்கள் 1,00,000 முறை இந்த மந்திரத்தை சொல்லி முடிக்கிறீங்களோ அன்னைக்கு சரஸ்வதி உங்கள் கனவுல காட்சி தருவா. இது என் கனவுல சரஸ்வதி காட்சி கொடுத்து அதுக்கப்புறம் 125 ஆன்மீக புத்தகம் எழுதியிருக்கேன். 2000 இசைப்பாடல்கள் எழுதியிருக்கேன். என்ன எழுதிக்கிட்டே இருக்கேன். அதனால் இந்த மந்திரத்தை என்னுடைய ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் இருக்குது. இந்த மந்திரத்தை அப்புறம் கேட்டு எழுதி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்களும் சொல்லுங்கள். 1 கோடி முறை இந்த மந்திரத்தை சொல்லிட்டா சரஸ்வதி தேவி ஐயா மாரி உங்கள் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. ஒட்டக்கூத்தரும் கம்பரும் சரஸ்வதியை பக்கத்தில் உட்கார வச்சுருந்தாங்க. ஒட்டக்கூத்தர் சொல்ல சொல்ல சரஸ்வதி எழுதுனாங்களாம். எப்படிங்க? மாணிக்கவாசகர் சொல்ல சொல்ல எம்பெருமான் சிவபெருமான் எழுதுனது போல ஒட்டக்கூத்தர் சொல்ல சொல்ல காளியம்மன் காளிகா பரமேஸ்வரி கவிதை எழுதிச்சான். ஒரு வாட்டி என்னாச்சான், ஒட்டக்கூத்தர் ஒரு கவிதையை சொல்லி முடிச்சாராம், காளி எழுதி முடிக்கலையா. ஒட்டக்கூத்தர் என்ன பண்றாரு, அந்த காளியே ஒரு குட்டு குட்டாரான், என்னமா எழுதிட்டு இருக்கேன்னு. அப்ப அவ்வளவு